செய் கைது செய் கொலைகாரனை கைது செய் தமிழக அரசு நீதி வேண்டும் தமிழக அரசு நீதி வேண்டும் காவல்துறை நடவடிக்கை காவல்துறை நடவடிக்கை கைது செய் கொலைகாரனை கைது செய் கைது செய் கொலைகாரனை கைது செய் தமிழக அரசு நீதி வேண்டும் தமிழக அரசு நீதி வேண்டும் காவல்துறை நடவடிக்கை. என்னப்பா கால் சென்டருக்குள்ள எஸ்ஏ நிக்கிறாரு? இங்கே வந்துட்டானா? நம்மள வேலை செய்ய விட மாட்டேன், தூங்க விட மாட்டேன் போல இருக்க. ஆமா, உனக்கும் போலீஸுக்கு என்னப்பா சம்பந்தம்? ஒண்ணு இல்லம்மா, ட்ரெயின்ல போயிட்டு இருந்தனா ஒரு கொலை நடந்துச்சு. கொலையா? அந்த கொலையை நான் பார்த்துட்டேன். யாராச்சும் ஐ விட்னஸ் இருக்கீங்களா, தைரியமா வந்து சாட்சி சொல்வீங்களான்னு கேட்டாங்க. ஸ்கூல் பையன் மாதிரி உள்ளே ஐயா அப்படின்னு கையை தூக்கிட்டேன். ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கேன், வேலையில போற ஓனர் உனக்கு இருந்தாலும் வெளித்தர ரொம்ப ஜாஸ்திப்பா. பாத்துப்பா, போலீஸ்காரன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தோல்ல கையை போட்டு பழகுவான். அவன் இழுத்து எழுதிக்கு நீ போகலன்னு வச்சுக்க, தோலுக்கு பக்கத்துல இருக்க கழுத்துல துண்டை போட்டு தர தர தரன்னு இழுத்துட்டு போயிடுவான். ஜாக்கிரதை. சரி சரி போ. நான் வரணுமா சார்? கூட கூட்டி வந்தாலும் ஃப்ரெண்டு நினைச்சிடாதீங்க. பஸ் காசு இல்லாம ரோட்ல அனாதை அன்னைக்குன்னா பாவம் இறக்கப்பட்டு கூட்டி வந்தேன். அங்க என்னமோ பேசிக்கிட்டு இருந்தியா? தேங்க்ஸ்னாரு, பரவாயில்லன்னு சொன்னேன் சார். அவ்வளவு நேரம் இவ்வளவுதான் பேசிக்கிட்டு இருந்தியா? யோ, இவன் மூஞ்சியே சரியில்லை, அட்ரஸ் வாங்கி வச்சுக்க. ஏய், அட்ரஸ் சொல்லு. அட்ரஸா? பிசி அனுப்பிட்டோனே தேடி வரச்சேனே 10 ரூபாயா சொன்னாங்க. நீ போ, நான் பாத்துறேன். சும்மாயா வேஸ்ட். எனக்கு ஒரு ஃபோன் இருக்குல்ல, அதுக்கு ஃபோன் பண்ணா நான் வந்து பார்க்க மாட்டேனா? ஏன் வீட்டுக்கு வரக்கூடாதா? எங்களுக்கு தேவைப்பட்டா தேடித்தே வருவான். அதுக்காக அங்க போகாத இங்க போகாதன்னு போலீஸ்காரனை நோண்டி பார்க்காத சார். போலீஸ்காரங்க எல்லாம் வீட்டுக்கு வராங்க, வீட்டை காலி பண்ணி ஹவுஸ் ஓனர் ஏற்கனவே கத்திக்கிட்டு இருக்காங்க சார். எங்களுக்கு ஹார்பர்ல பிரச்சனை இருக்கத்தாயே செய்யுது, அதுக்காக. சரி சார், வந்த விஷயம் என்ன அரை சொல்லுங்க. நாளை காலையில ஹார்பருக்குள்ள கூலி தொழிலாளி மாதிரி வேஷம் போட்டு போய் அங்க வேலை பாக்குறவன்ல யாராவது கொலை செஞ்சவன் இருக்கானான்னு பாத்துட்டு வா. அதெல்லாம் முடியாது சார். போலீஸ்காரன் எடுத்து பேசுறா? இனிமே இவன் சாவகாசம் ஆகாதியா? இன்னைக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி வம்பு சண்டை எடுத்து அப்படியே கட்டி பண்ணி உண்டு அப்படியே கட் பண்ணிக்கிற வேண்டியதான். பகல் ஒழுங்கா தூங்கினா தான் ராத்திரியில் நல்லா வேலை பார்க்க முடியும். நீங்க ஏதாச்சும் சொல்லுங்க, சாயந்தரம் வந்து பாக்குறேன். எதியா உன் வேலை என் வேலை? இந்த ஒரு கேஸத்தை நான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேனா? எத்தனை கேஸ் நான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நாளை கால் நீ ஹார்பருக்கு போற. யோ கான்ஸ்டபிள், இவரை நாளைக்கு நீ கூட்டு போற. எஸ் சார். யோ, யார் அது? கனவா? சரி 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 சரி. இந்த சென்னையில மனுஷர்கள் எப்படிதான் பகல்ல வேலை பாக்குறாங்களோ தெரியலப்பா. ஒட்ட வெயில், கையில கொப்பளம் கொப்பளமா வந்துரும் போல இருக்கு. ஆண்டதான் ராத்திரில முடிச்சிருக்க. நீ எப்படி முடிச்சுட்டு இருக்கப்போ? லோல்லு. சரி, டீ டைம் பெல் அடிச்சிட்டாங்க. லேபர்ஸ்லாம் கேண்டீனுக்கு வருவாங்க. வந்த வேலையை பாப்போம், வா வாட்ச் பண்ணுவோம். வாட்ச் பண்றதுக்கு நீ என்ன டைட்டானிக் கம்பெனி ஓனரா? இத பாரு, நான் உழவ பார்க்க வந்திருக்கேன், நீ என் கூட வந்திருக்கிற எடுப்பு. எடுப்பு நானா? சரி சரி வா போங்கடே. சென்னை துறைமுக தொழிலாளர் போராட்டம் எதிரொலி தொழிற்சங்க தலைவர் கிருஷ்ணமூர்த்தி கொலையை விசாரிக்க சேத்துப்பட்டு எஸ்ஐ சுந்தரமணி தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது. எப்படி நம்ம போராட்டம்? சுந்தரமணி சாதாரண இல்லையா, மிகப்பெரிய ஆளு. போன வருஷம் மயிலாப்பூர் சாமி காசை எப்படி டீல் பண்ணது இல்ல, பின்னி படல் எடுத்துருவாரு. மாப்பிள, கிருஷ்ணமூர்த்தி என்னமோ சத்தியசீல மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, அவன் பண்ணிட்டு இருந்த அக்கிரமம் நமக்கு தெரியாதா என்ன? அவங்க அண்ணன் வெளிநாட்டுல இருந்து அனுப்பின கடத்தல் சரக்கெல்லாம் இவன் இங்க பதவியை பயன்படுத்தி வெளியே கொண்டு போயிட்டு இருந்தான். ஓ மச்சம்யா, தானா வந்து மாட்டுது பாரு. புடிச்சு கொண்டு போய் உன் முதலாளி சுந்தரவாண்டி முன்னாடி நிறுத்து. முதலாளியா? இன்ஸ்பெக்டர்னா முதலாளி தானே. அப்ப நீ வரலையா? யோ, இந்த ஆளை பிடிக்கிறது காக்கா பிடிக்கிறதுல எடுபடிகளோட வேலையா? புரியல. புரியலையா? தாங்க எடுபடின்னு தொண்டர்களுக்கு புரியாம இருக்கிறதுனால தான் நாட்டுல இத்தனை தலைவர்கள் இருக்காங்க. பாலிடிக்ஸ் லாஜிக் என்னென்னவோ சொல்றாரு, புரிய மாட்டேங்குதே. உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் சொல்லுங்க, உங்க பேர் வெளியே வராது. யோ கண்ணன் சார், இவங்க என்ன சொல்றாங்களோ நோட் பண்ணி வையே, பின்னாடி யூஸ் ஆகும். ஓகே சார். ஆமா, ஜேம்ஸ் அங்க இருந்தே போயாச்சா? இவங்க கிருஷ்ணமூர்த்தியை பத்தி தப்பா பேசுறாங்கன்னு கையை கட்டு போயிட்டார் சார். சார், இவனுங்க நைஸா பேசி தள்ளிட்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு சார். குட் மார்னிங் சார். என்ன ஜேம்ஸ் சார், ஊரே மாத்திடலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல சார், வீட்டை காலி பண்ணிட்டேன். பின்னாடி சார், எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு போலீஸ்காரங்க வந்துட்டு இருந்தாங்கன்னா ஹவுஸ் ஓனர் சும்மா இருப்பானா? போடா வெளியே துரத்தி விட்டான். சரி, வேற வீட்டுக்கு குடி வரான்னு பார்த்தேன், அங்க மட்டும் நீங்க வராம இருப்பீங்களா? அப்புறம் அவனை என்ன துரத்தி விட்டுருவான். அதனால சார், கேஸ் முடிகிற வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல குடி இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அண்ணா கான்ஸ்டபிள், என்ன வெளியில இன்னும் கொஞ்சம் லக்கேஜ் இருக்கு, போய் எடுத்துட்டு வந்துருங்க. நேத்து ஹார்பர்ல காஃபி பப்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டீங்களா? அப்புறம் என்ன லுக்கு? போங்க. யோ, இவன் பேச ஆரம்பிச்சானா லுல்லு தாங்க முடியாதியா? காஞ்சி போன பப்ஸ் வேண்டான்னு சொன்ன, கேட்டியா நீ? யாரு நீ? யோ, அங்க போய் உட்காருங்க, அப்புறம் கூப்பிடுறேன். சரி சரிங்க சார்.
எப்படி சார் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற பாத்ரூம் நல்லா கழுவி சுத்தமா ஃபெனாயில் போட்டு வச்சிருப்பீங்களா? கப்படிக்காத. குளிக்கிறதுக்கு கார்பரேஷன் வாட்டர் இல்லை கிணறு தனியா சார்? கொசுக்கடி இருக்காத. சரி எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதானே, ஏன்னா வாடகை கிடையாதுல்ல சார். இனிமேல் நம்ம அட்ரஸ் ஜேம்ஸ் கேர் ஆஃப் சுந்தரமாணியின் கான்ஸ்டபிள், சாரி இன்ஸ்பெக்டர், F5 போலீஸ் ஸ்டேஷன், சேத்பட், சென்னை. கான்ஸ்டபிள் சார், இந்த இன்ஃபார்மர் ஐஸ்வர்யா வர சொல்லியா? எதுக்கு சார்? நம்ம கமிஷனர் விஜயகுமார் சார் வீரப்பனை பிடிக்கிறக்க அவன் பொண்டாட்டி வீரலட்சுமி இல்ல, முத்துலட்சுமி சார். ஏதோ ஒரு லட்சுமியா, அவங்கள கோயம்புத்தூர் பிரியா வீட்டுல தங்க வச்சார்ல, அது மாதிரி நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன். அறிவு சார். சார் ஏன் பஞ்சாயத்தே முடியல, அதுக்குள்ள அடுத்த பஞ்சாயத்துக்கு போயிட்டீங்களா? ஜேம்ஸ் சார் சார் எதுக்கு? அதான் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல, பேர் சொல்லியே கூப்பிடலாம். ஜேம்ஸ் உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். சொல்லு சுந்தரபாண்டி. ஆரம்பிச்சிட்டான்டா. ஜேம்ஸ், நான் சொன்ன இன்ஃபார்மர் ஐஸ்வர்யா இவங்க தான். ஹலோ. செமையா இருக்கு. கொலையான கிருஷ்ணமூர்த்தியோட எதிர் வீட்டில் நீங்க 2 பேரும் தங்கி அவங்க கூட நெருக்கமா பழகி உளவு பாக்குறீங்க. என்ன சுந்தரபாண்டி, ஒரு டீனேஜ் பையனை ஒரு டீனேஜ் பொண்ணு என்னன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டில் தங்க முடியும்? அண்ணன் தங்கச்சின்னு தங்குங்க. அண்ணன் தங்கச்சியா? கை கொட்டி சிரிப்பார்கள், ஊரார் சிரிப்பார்கள். என்ன சுந்தரபாண்டி ஆரம்பத்திலே சொதுப்புற? இப்போ அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்க, அதுக்கு ஒரு அப்பா அம்மா தாத்தா பாட்டி குடும்பம் குலம் கோத்திரம் லொட்டு லொசுக்கு எல்லாம் வேணும். ஆனா புதுசா கல்யாணமான புருஷன் முண்டாட்டின்னு சொல்லிட்டோம்னா எல்லா விதத்துலையும் சௌரியமா இருக்கு. ஏய் மனசுல எல்லாம் ஒன்று திருட்டு புத்தி கிடையாதுப்பா, லாஜிக் கரெக்டா இருக்குமே சொல்ல வரேன். இல்ல ஐஸ்? என்னது ஐஸா? ஆமா, ஐஸ்வர்யானா இவ்வளவு பெரிய பேரா இருக்குல்ல, ஐஸ் அப்படின்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்குல்ல. That's what I say like that. இது நல்லா இல்ல, ஆனா நீ சொன்ன லாஜிக் நல்லா இருக்கு. நானும் அதான் நினைச்சேன். ஆனா ஒய்ஃபா நடிக்கிறதுக்கு நீங்க ஒத்துக்குவீங்களோ ஒத்துக்க மாட்டீங்களோ சந்தேகத்துல தான். நடிப்பு தானே சார். இந்த ஆள் என்ன பண்ணிட்டு போறாரு? நான் சிரிச்சு பேசினா ஸ்னேகா, அதுவே சீரி பஞ்சா விஜய் சாந்தி. பட் ஒன் திங், இந்த ஆள் நான் சொல்றபடி எல்லாம் கேட்கணும். என்னங்கடா அது கொடுமையா இருக்குது. பொண்டாட்டியா நடிக்க வரவங்க கூட புருஷனை அடக்கி ஆளணும்னு நினைச்சா அப்படி பொம்பளைங்கனால அப்படித்தான் போல இருக்கு. யோ நீ அடங்கிதான் போகணும், ஏன்னா நான் உளவு பாக்குறதுல எக்ஸ்பர்ட். ஆமா ஆமா, உழவு பாக்குறது ஒட்டு கேட்கறதுல பொம்பளைகளை கை வந்த கலை தானே. யோ இதுக்குதான் நான் ஆம்பளைங்களை மதிக்கிறதே இல்ல. சுந்தரபாண்டி கூட தான் ஆம்பளை, மதிக்க மாட்டியா அவர்? நீ சும்மா ஜேம்ஸ், கொஞ்சம் விட்டு கொடுத்தா போயா. அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலி பொண்ணு, 2-3 கேஸ்ல எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா. சார் எனக்கு இந்த பொம்பளை ஃபர்ஸ்ட் லுக்லயே பிடிக்கல சார். இருந்தாலும் நாட்டுக்கு சேவை செய்யலாங்கிறதுக்காக ஒத்துக்கலான்னு இருக்கேன் சார். நானும் அப்படிதான் சார். அந்த எதிர் வீடு ரெடியா இருக்கா? ரெடியா. ஏய் அப்படி எங்க போற? பின்பக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறேன். நம்ம வந்திருக்கிற வேலைக்கு பல தடவை பின்பக்கமா தான் வீட்டுக்குள்ள வர வேண்டி இருக்கும். அதான். சும்மா சொல்லக்கூடாது, ஃப்ரண்ட்டை விட சூப்பராகவே இருக்கு. ஐயோ நான் வீட்டை சொன்னமா, நீ என்ன எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க? எதுக்கு ஒரு தடவை உள்ள பாத்துடலாம்னு நினைக்கிறேன். அது இப்போ நான் வீட்டை தாமா சொன்னேன், ஒரு கண்ண மலர குழந்தை சொல்ற நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிய. வீடு எப்படி இருந்தா நமக்கு என்னையா? நம்ம ஒன்னும் குடுத்தன பண்ண வரல, குற்றவாளியை கண்டுபிடிக்க வந்திருக்கோம். வா. ரொம்ப கட்டன் ரேட்டா பேசுறாளே. என்ன கிடையாது, இவ்வளவு பெரிய வீட்டுல ஒரே ஒரு பெட்ரூம் தான் இருக்குது. அப்ப வேற வழியில 2 பேரும் ஒரே பெட்ல படுத்து தூங்க வேண்டியதான். யோ திமிரா? ஐயோ என்ன நீ எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. எனக்கு நைட்ல டியூட்டி, பகல்ல தூங்குவேன். உனக்கு பகல்ல டியூட்டி, நைட்ல தூங்குவேன். அப்ப 2 பேரும் ஒரே பெட்ல தான் படுத்துங்கனா. கொஞ்சம் ப்ரொஃபஷனலா பேசலாமா? பேசலாமே. டிஸ்கஸ் பண்ண வேற ஆள் இல்லாதனால தான் உன்கிட்ட பேச வேண்டியிருக்கு. நான் அதனால தான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அந்த கொலைகாரன் இந்த ஏரியால இருப்பான்னு நீ நினைக்கிறியா? இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஒருவேளை என்ன இந்த ஏரியால பார்த்ததுனால தலைமறைவாக கூட ஆயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன போட்டு தள்ளுறதுக்காக அவன் குறி வைக்கலாம், இல்ல ஒன்ன போட்டு தள்ளுறதுக்காக குறி வைக்கலாம். மொத்தத்துல அதுக்கு முன்னாடி நாம அவனை பிடிக்கிறது நம்மளுக்கு சேஃப்னு நினைக்கிறேன். இல்லையா, எனக்கு என்னமோ அப்படி தோணல. அவன் இந்த ஏரியாக்குள்ள இருக்க வாய்ப்பே இல்ல. ஆனா கொலை செய்ய ஏவி விட்டவன் இந்த ஏரியாவிலயோ இல்ல இந்த எதிர் வீட்லயோ இருக்கணும். எப்படி சொல்ற? எனக்கு என்னமோ அந்த வீடு அமைதியா இருக்கிறத பார்த்தா ஏதோ மர்ம பங்களா மாதிரி தெரியுது. அஜய்ஜோ ஏமா, ஏற்கனவே இந்த ஏரியா சைலண்டான ஏரியா. அது மட்டும் இல்லாம இளவு வேற நடந்திருக்குது. இளவு நடந்த விட அமைதியா இல்லாம ஆர்ப்பாட்டமாவா இருக்கு. யோ நீ வேணா பாரு,
அந்த வீட்ல இருந்து தான் நிறைய எவிடன்ஸ் கிடைக்க போகுது. அது மர்ம பங்களா தான்.